சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலா இருப்போம். ஸோ நல்லா ஸ்வெட்டர், ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டுருங்க. மஃப்ளர் எல்லாம் போட்டுருங்க. என்னது சென்னை வெயில்ல எதுக்கு ஸ்வெட்டர், ஜாக்கெட் நீங்க யோசனை பண்றீங்களா? நோ, நோ. இப்ப நம்ம போறது காஷ்மீர். நீங்க அந்த காட்சிகள பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளூர அப்படியே மெய் சிலிர்க்கும். அந்த காட்சிகள பார்க்கும்போதும், இயற்கை வளம் பார்க்கும்போதும், கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் டெஃபினட்டா அவ்ளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துரும். ஸோ அதனால வந்து ஸ்டே டியூன் அண்ட் வீல் கோ இன்டு த ஷோ. இப்ப நம்ம வந்து ஒரு மூவி பார்க்குற மாரி நம்ம இமேஜின் பண்ணிடலாம். அப்படியே காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஓட சீனரி, அப்படியே ஒரு பனிமலை. அங்கேருந்து அப்படியே நம்ம போனோம்னாக்க வந்து நம்ம குல்மார்க். குல்மார்க்க நம்ம போய் பார்க்க போறோம் இப்போ. காஷ்மீரில் பல்வேறு இடங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக போயிட்டுருக்கோம். அதில் தான் இந்த ட்ரங் வாட்டர் ஃபால். உருதுவில் அதோட ப்ரொனன்சியேஷன் ஒரு சற்று வித்தியாசமாக இருந்தால் கூட பொதுமக்கள் இதையே அப்படி சொல்கிறதுனால அந்த இதை வந்து ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு ஜெம். அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து இது பராமுல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. குல்மார்க்லேருந்து நம்ம வரும்பொழுது இது பர்டிகுலராக இந்த ஒரு இடம் சொல்லுவாங்க, டேங் மார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் பக்கத்துலேயே அது அமைந்திருக்கு. ஸ்ரீநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 40 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒன்று இந்த வாட்டர் ஃபால் எப்போவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குங்க. ஏன் நம்ம தென்காசியிலையாக இருக்கட்டும், இல்லை சின்ன குற்றாலம், கோவை குற்றாலமாக இருக்கட்டும், நம்ம எப்படி சாதாரண ஒரு வாட்டர் ஃபாலை என்ஜாய் பண்ணுறோமோ அப்படி வரும்போது இந்த பிக்சர்ஸ்க்கு பர்டிகுலர்லி காஷ்மீர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால், அதுவும் அந்த வின்டர்ஸில் அதற்குன்னு ஒரு தனி ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ ட்ருங் வாட்டர் ஃபால் வந்து இது ஆக்சுவலி உண்மையிலே பார்க்கறதுக்கு ஒரு ஃபேரி டேலோட பிக்சர் மாதிரி இருக்குங்க. அது இயற்கை எப்படிதான் இப்படி இருக்கோ, இல்ல கடவுள் எப்படிதான் இப்படிலாம் அற்புதங்கள் அமைக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியல. அவ்வளோ அழகா இருக்கு. அதாவது அருவி கொட்டும் போது ஒரு சில இடங்கள்ல பனியாக அது உறைந்து போய், ஆனாலும் இந்த வாட்டர் ஃபால்ல இருக்கிற தண்ணி வந்து லிக்விடாகவும் கொட்டிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல உறைஞ்சிருக்கு, ஒரு சில இடங்கள்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு. ஸோ
இது வந்து வின்டர் போக போக அது டோட்டலா ஃப்ரோசன் அருவி மாரி அது ஆயிருது. ஸோ இதுதான் அந்த ட்ரிங் வாட்டர் ஃபாலோட அற்புதம். ஆக்டிவிட்டீஸ் ஆப்வியஸ்லி இவ்வளோ அழகான இடத்துல பிரைமரி ஆக்டிவிட்டி நம்ம எல்லாரும் திங்க் பண்ணவே வேண்டாங்க. ஃபோட்டோகிராஃபி தான் பிரைமரி ஆக்டிவிட்டி. இந்த காஷ்மீர்ல போய் டெஃபினட்டா இந்த ஃபால பார்க்காம நம்ம வருது. அதுக்கப்புறம் இதற்கான வாய்ப்பு மீண்டும் மீண்டும் வராது. பெஸ்ட் டைம் என்ன டைம் பெஸ்ட் இந்த மாதிரி ஏரியாவுக்கு விசிட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃப்ரோசன் வாட்டர் ஃபாலை பார்க்கணும்னா டிசம்பர் டு பிப்ரவரி. அந்த கம்ப்ளீட்டாக அது உறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கணும்னா டிசம்பர் டு பிப்ரவரி பார்க்கணும். பட் ஜென்ரலி என்டையர் இயர் அதை பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃபாலை ஃப்ரீஸ் ஆகி தான் பார்க்கணுன்னு நம்மளோட இது இல்லை. அதை ஃபோட்டோகிராஃபில் கூட பார்த்துக்கலாம். ஏனென்றால் அந்த கம்ப்ளீட்டாக கோல்டான பகுதி வந்து உடலுக்கு நிறைய பேருக்கு நம்ம சவுத்துலேருந்து போகும்போது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். தேவையான பாதுகாப்போடு நீங்கள் போகணுங்கிறது என்னோட கருத்து. டெஃபினட்டாக நீங்கள் இந்த ட்ரோங் வாட்டர் ஃபாலை ரொம்ப ரசிப்பேங்கங்க. அண்டு டெஃபினட்டாக இந்த லொக்கேஷன்ஸ் ஜென்ரலாக நம்ம நிறைய டைம் ஃபஸ்ட் டைம் டூரிசம்னு பார்க்கும்பொழுது ஒரு இடத்த பார்த்துட்டு அதை ஒரு 1 or 2 days பார்த்துட்டு அப்படியே டச் பண்ணி வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த பேட்டர்னே மாறிடுதுங்க. நம்ம எந்த ஏரியா போனாலும் ஒரு வாரம் இருந்து அந்த இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையும் ரசித்து, ஏன் சற்று உள்ளே போய் வரக்கூடிய சேலஞ்சஸ் இருந்தால் கூட இன்னொரு வெஹிக்கிள் ஏற்பாடு பண்ணி போகக்கூடிய இதில் தான் இப்போ எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. நம்மளோட நிறைய டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் இதுக்கான பேக்கேஜ்லேயே இதெல்லாம் கவர் பண்ணி கூட கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் மூலமாக போனீங்கன்னா அதை தயவுசெய்து முன்கூட்டியே உங்களோட எங்கெங்கே போகணுங்கிறத ஒரு லிஸ்ட்டை போட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். சரி நேர்களே, ஐம் ஷூர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட. நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியால அப்படியே பூந்து நிறைய இடங்கள் போய் பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.